Dear students, strategic management நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா எ ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் தட் எ ப்ராஜெக்ட் கோஸ் த்ரூ ஃப்ரம் இட்ஸ் இனிஷியேஷன் டு இட்ஸ் க்ளோசர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த பிகினிங்லேருந்து டெர்மினேஷன் வரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு திட்டமிட்டு அதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றது தான் பிகினிங் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம எல்லா ரிசோர்ஸு, மேன் பவர் ரிசோர்ஸு, ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அலோகேட் பண்ணி ஒரு இடத்துல அந்த ரிசோர்ஸ்லாம் அலோகேட் பண்ணி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது மெச்சூர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கண்டினியூஸாக போய்ட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெச்சூரிட்டி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எங்கே போகணும்னா குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு போகும். ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பார்க்குறதுன்றது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து தரம் பார்க்கப்படுறது. ஸோ நம்ம உற்பத்தி பண்ணப்பட்ட பொருட்கள் நம்ம ரா மெட்டீரியல் இறக்கியிருப்போம் இல்லைங்களா, அந்த ரா மெட்டீரியலை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக கொண்டு வர அந்த ஸ்டேஜ். அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வந்து தரமானதாக இருக்கிறதுன்றது பார்க்குறது குவாலிட்டி கண்ட்ரோல். அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டேஜ் தரம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொருள் அழுக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் செக்ஷனுக்கு போவோம். ஸோ இந்த பேக்கேஜ் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். இது இல்லாமல் சர்வீஸ் ஓரியன்டட்னு இருக்குது. ஸோ சர்வீஸ் ஓரியன்டட் என்னன்றது நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பேக்கேஜ் செக்ஷன் போனதுக்கப்புறம் ஃபைனலாக அது எங்கே பண்ணுறோம், மார்க்கெட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இன்கம், நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ளே வரும். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸோடைய லைஃப் சைக்கிள்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷனு, மொபைலு, அண்ட் தென் மற்றபடி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி சர்வீசஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்டடில் வந்துடும். அந்த சர்வீஸ் ஓரியன்டட்லேயும் இந்த சேம் சுச்சுவேஷனை நாம் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம், அதாவது என்ன பார்த்திங்கன்னா நம்ம அலக்கற்றை வந்து வாங்கி நம்ம ஒரு கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு லிமிட்டான அளவு நம்ம வாங்கி அதை வந்து கஸ்டமர்ஸுக்கு திருப்பி நம்ம விற்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பல படிநிலைகள் இருக்குது. அதில் ஒன் பை ஒன்னாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அந்த ஆத்தரைசேஷனை வாங்குகிறோம். அதுக்கப்புறம் அதை வந்து சேல் பண்ணுறோம். அதுக்கு வந்து பல பேக்கேஜ் லெவலில் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக கொண்டு வர விஷயம். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு மேஜராக ஒரு 4 பேசஸில் குறிச்சிடும். அந்த ஃபஸ்ட்டு பேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் பேஸ். அது முன்னாடி தான் சொன்னோம், ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதா அதோடைய ஃபஸ்ட்டு கேரக்டர். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஒரு பிகினிங்க்குன்னுன்றது நம்ம இதில் என்னன்னுக்குன்னா எல்லா சோர்ஸையும் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து அலோகேட் பண்ணி கொண்டு வரோம். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் ஸ்டேஜ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா பிளானிங் பேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, நம்ம எல்லா ரிசோர்ஸஸையும் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றதை பிளான் பண்ணுறோம். ஸோ அந்த பிளானிங் நம்ம பிளான் பண்ண அதாவது எனி கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் வித்தவுட் த பிளான் வி ஆர் நாட் மூவ் இன் த ரைட் பேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ திட்டமிடல் இல்லாமல் நம்ம எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியாது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் பேசஸ். ஓகே ரைட்டு, இந்த பிகின் பண்ணிட்டோம். அதை பிகின் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான திட்டத்தை வகுத்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் பண்ணணும். அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுனா எப்படி பண்ணுவோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு, மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டு, பாட்டம் லெவல், அதாவது மார்ஜினல் மேனேஜ்மெண்ட் இருப்போம். ஸோ அந்தந்த இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸை வச்சு அவங்கள்ட்ட எப்படி நம்ம ஒர்க்கை எடுக்கிறோம், அந்த எடுத்த ஒர்க்கை நம்ம எப்படி இன்புட் கொடுத்து அந்த ஒர்க்கர்ஸ்கிட்டேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷனு. ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸிக்யூட் இன்ஜினியர்ஸு அல்லனா எக்ஸிக்யூட் மேனேஜர்ஸ், அந்த டிபெண்ட்ஸ் அப் அந்த ஆர்கனைசேஷன் பொறுத்து இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கவுங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டேருந்து எப்படி வேலை வாங்குறது அப்படின்றதெல்லாம் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் பேஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து கேரிங் அவுட் த ப்ராஜெக்ட். அதாவது அந்த எக்ஸிக்யூஷனில் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை கேரி பண்ணுறது, அவங்க தான் அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறதுன்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட்டு ஒன்று இருக்குன்னா டெர்மினேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் சரி ஒரு மோட்டோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கம், எய்ம், ஆப்ஜெக்ட்னு எது வேணும்னு சொல்லலாம். ஸோ ஒரு நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே
இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்கனைசேஷனை ஒரு வித்தின் இயர்க்குள்ளே இவ்வளோ தூரம் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் டெர்மினேட். இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். Strategy formulation refers to the process of choosing the most appropriate course of action for the realization of organizational goals and objectives and thereby achieving the organizational vision. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறீங்களா, அந்த தந்திரமான முறைகளுடைய அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ இந்த எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எவ்ரி எம்ப்ளாயீஸோட ஐடியாஸ், அப்புறம் டாப்பர்ஸ், தென் இன்டர்மீடியேட்டர்ஸ், இவங்களோட ஐடியாஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட தந்திரத்தை பற்றி ஃபார்ம் பண்ணுறது, அந்த தந்திரமான செயல்பாடுகளை பற்றின ஃபார்மேஷன் சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா நீட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷனுக்குன்னு சில நீடு இருக்குது, தேவை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டு அச்சீவ் த ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு எதுக்காக ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனல் கோல், ஒரு நோக்கத்தை அடையிறதுக்கு அது எஃபெக்டிவ்லியாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அடையணும்னா ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு பிகம் மோர் காம்படிட்டிவ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பிஸ்னஸ் வேர்ல்டில் காம்படிஷன் பார்த்திங்கன்னா மெனி நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருக்காங்க. அது பையர்ஸோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையர்ஸ், அதாவது கஸ்டமர்ஸ்ன்றவங்க என்ன பண்ணால் அவங்க சூஸ் பண்ணுறாங்க, அவேரோடு இருக்காங்க, சூஸ் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஃபார் அஸ்ன்னு அவங்க இது பண்ணும்போது, அவங்க இது அப்சர்வ் பண்ணும்போது நாம் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றப்ப அந்த காம்படிட்டர்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் பெட்டராக நியூ ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் டு பிகம் மோர் காம்படிட்டிவ். ஓகேங்களா? அப்படின்னா மோர் காம்படிட்டிவ்னா இதுக்கு இருக்கிறவங்கள விட நாம் இன்னும் பெட்டராக வந்து அந்த காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம காம்படிட்டராக இருக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்றா ஸ்ட்ராட்டஜின்றது இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா டு மேக்ஸிமைசிங் த ப்ராஃபிட், லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ லாபத்தை உச்சப்படுத்துறதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அடுத்து டு மேக் ஏ லார்ஜ் மார்க்கெட் ஷேர். ஸோ இந்த லார்ஜ் மார்க்கெட், அதாவது இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வாங்குறதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷனுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஃபஸ்ட்டு நோக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இதில் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அனலைசிங் த என்விரான்மெண்ட்டு. ஸோ இருக்கக்கூடிய சூழலை வந்து பகுப்பாய்வு பண்ணுறது. ஸோ அனலைசிங் த என்விரான்மெண்ட்டு. அப்புறம் ஃபிக்ஸிங் த குவான்டிடேட்டிவ் டார்கெட்ஸ். ஸோ நம்ம ஹவு மச் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் ஹவு மச் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸு, அதாவது ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ரிலேட்டிங் டார்கெட்ஸ் டு டிவிஷனல் பிளான்ஸ். ஸோ எவ்ரி ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டார்கெட்டை நம்ம வந்து செக்மெண்டேஷன் பண்ணுறோம், அந்த டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிங் டார்கெட்ஸ் டு த டிவிஷனல் பிளான்ஸ், அந்த டிவிஷனல் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணுறது இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷனோட ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ், சரியான விழிப்புணர்வு இல்லாத சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷன் பண்ணி அது தவறான ஒரு முன்னுதாரணமாகிடும். ஸோ அதனால் நம்மளால் இந்த சக்ஸஸை கொடுக்க முடியாது. ஸோ லேக் ஆஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுறதுக்கே விழிப்புணர்வு அது இல்லாமல் இருக்கலாம். அண்ட் தென் எக்ஸசிவ் இன்வால்மெண்ட் இன் எவ்ரிடே ஆப்ரேஷன் ப்ராப்ளம். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளான் பண்ணி நம்ம ரொட்டீனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எவ்ரிடே நியூ ஐடியாலஜி நம்ம இது பண்ணோன்னா, நம்ம இதில் அடாப்ட் பண்ணோன்னா அதுவே நம்ம அந்த ஓவர் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஓவர் எக்ஸ்ட்ரீம் அப்படி போகும்போது அந்த இடத்துல ப்ராப்ளம் வில் பி அரைசிங்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரொட்டீன் ஒர்க்கையே பாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்
அரைஸ் ஆகும். அது பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். இப்போ என்னென்னா சேஞ்ச் கொடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மருந்து நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டே இருந்தால் அந்த மருந்து வேலை செய்ய ஒரு ஒரு சப்பானிய டைமில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டேர்மில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ இது அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இன்னெபிலிட்டி ஆன் த பார்ட் ஆஃப் த டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ த டாப் மேனேஜ்மெண்ட்டுடைய பார்ட் ரொம்ப முக்கியம்.